ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா. நம்ம ராமாவதாரத்தை முடிச்சுண்டு இப்போ பரசுராம அவதாரம் 36வது தசகத்தில் இருக்கும். 35 தசகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இதில் பரசுராமர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தா சஞ்சீவிகளில் ஒருத்தர் பரசுராமர். அடுத்த கல்பத்தில் அவர் சப்த ரிஷிகளில் ஒருத்தராக போற்றப்பட்டார். ஆக சிரஞ்சீவியாக நம்ம ஆஞ்சநேயர் பரம்பரையில் பரசுராமரையும் நம்ம வச்சுருக்கோன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் அனுசுயா தேவிக்கிட்ட அவதரித்து தத்தாத்ரேயர்னு விளங்கினவர் பரசுராமர். அதாவது அத்ரி தேவிக்கும் அனுசுயா தேவிக்கும் தத்தாத்ரேயராக அவதரித்து விளங்கினவர் பரசுராமர் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். அத்ரே புத்திரதயா புராத்வம் அனுசயாயாம் ஹி தத்தா பீதே பிதோ ஜாத சிஷ்ய நிபந்த தந்திருதமனாஹ ஸ்வஸ்தச்சரன் காந்தயா திருஷ்டோ பக்த தமேன ஹேஹேய மஹீபாலேன தஸ்மை வரான் அஷ்டைஸ்வர்யமுகான் பிரதாய ததித ஸ்வேனைவ சாந்தேவதம். அப்போ முன்னொரு காலத்தில் அத்ரி மகர்ஷிக்கு புத்திரனா அனுசுயா தேவிக்கிட்ட தத்தாத்ரேயர் அப்படின்ற பெயரோட அவதாரம் பண்ணினேர் இல்லையான்னு சுவாமி அழைக்கிறார். சீடர்களுடைய நிர்பந்தங்களால் சலிச்சு போய் மனைவியோட ஸ்வஸ்தமாக சஞ்சரிச்சு சிறந்த பக்தனான ஹேஹேய நாட்டு மன்னனான கார்த்த வீரியார்ஜுனன் உம்மை தரிசித்து உம்மகிட்ட அஷ்டைஸ்வரியம் முதலியவற்ற வரங்களாக பெற்றுண்டான் இல்லையா. முடிவில் உம்மாலேயே சாவும் எனக்கு வரணும்னு வரமா நீங்களே கொடுத்தீங்க இல்லையான்னு அந்த தத்தாத்ரேயர் பண்ணினதை இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இதில் தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் ஒரே மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 24 அவதாரங்கள் சுவாமி எடுத்ததாக கணக்கு. எப்படின்னா விராட் புருஷன், குமாரன், வராகம், நாரதர், நரநாராயணர், கபிலர், தத்தாத்ரேயர், யக்ஞர், ரிஷபர், பிருத்து, மத்ஸ்யர், கமட்டர், தன்வந்திரி, மோகினி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன பரசுராம அவதாரம், வியாசரா அவதாரம், ரகுராமர், பலராமர், கிருஷ்ணர், புத்தர், கல்கி. இதுதான் 24 அவதாரங்கள் சுவாமி எடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்று தான் பரசுராமராக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். சத்யம் கர்த்தும் அதார்ஜுனஸ்ய ச வரம் தத்தக்ஷி மாத்ரானதம் பிரம்மத்வேஷி ததாகிலம் நிருபகுலம் ஹந்தும் ச பூமேர்பரம் சஞ்சாதோ ஜமதக்னிதோ பிருத்துகுலே த்வம் ரேணுகாயாம் ஹரே ராமோ நாம ததாத்மஜேஷ்வ விரஜஹ பித்ரோ ரதா சம்மதம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ ஹரியேன்னு அழைக்கிறார். அதுக்கு பிறகு கார்த்த வீரியார்ஜுனுக்கு முடிவில் நீங்கள் கொடுத்த வரத்தை மெய்ப்பிக்க அந்த காலத்தில் அந்த அரசனுடைய சக்திக்கு அஞ்சி அடங்கி இருந்ததால் பிராமணாவை பகைச்சிண்டு பூமிக்கு பாரமாயிட்ட அரச குலங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் முற்பட்டீங்க இல்லையா. பிருகுவம்சத்தில் ஜமதக்னி ரிஷிக்கும் ரேணுகா தேவிக்கிட்டையும் அவளுடைய கடைசி புத்திரனாக அவதரிச்சிங்களே. ராமன்னு அந்த பெயரிட்டு அந்த பெற்றோர்கள் உம்மா வளர்க்க மகிழ்ந்தாங்க இல்லையா. அப்போது ராமன்ற பெயர் பரசுராமரான இந்த அவதாரத்துக்கும் பொருந்தும், ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கான அவதாரத்துக்கும் பொருந்தும், பலராமராக கிருஷ்ணரோட எடுத்த போதும் ராமர்ன்ற பெயர் பொருந்தும். அப்போ 3 அவதாரத்தில் இந்த ராமர்ன்ற பெயரை ஏந்தியிருக்கார். பரசு அப்படின்ற ஆயுதத்தை கையில் வச்சுருந்ததுனால இவர் பரசுராமர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அடுத்த இது பார்த்திங்கன்னா லப்தாம் நாயகணச்சதுர்சவயா கந்தர்வராஜோ மனா ஆசக்தாம் கில மாதரம் பிரதிபிதுஹு க்ரோதாகுலஸ்யாக்ஞயாம் தாதாக்ஞாதிகசோதரை சமமிமாம் சித்வாத சாந்தாத் பிதுஹு தேஷாம் ஜீவனயோகமாபிதவரம் மாதாச்ச தேதாத்வரான். அப்போ பரசுராமருக்கு 14 வயது வரைக்கும் வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றவரானார். அப்போ ஒரு நாள் கந்தர்வராஜன் அவருடைய ஜலக்கிரீடையை பார்த்ததுனால உம்முடைய தாயார் மனம் சலனம் அடைஞ்ச பிறகு உம்முடைய பிதாவோட கட்டளை ஏற்றுண்டு தாயாரை கொண்டுடணும்னுட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க.
உம்முடைய சகோதரர்களோ அதுக்கு ஒத்துக்கலை, அவளையும் சேர்த்து கொண்டு உம்முடைய பிதாவினுடைய கட்டளையை நிறைவேற்றினீங்க. பிதா சாந்தமானதும் எல்லாரையும் படைக்கணும்னுட்டு வரமாக அந்த பிதா கிட்டேயே நீங்கள் வாங்கினீங்க இல்லையா? தாயாரும் வரங்களை உங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தா இல்லையான்னுட்டு பரசுராமர் பண்ண லீலையை இந்த 3வது ஸ்லோகம் சொல்கிறது. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமஹ.